ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராஜேஷ் சேலஞ்ச் வெல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சாம்சங் கேலக்ஸி வாட்ச் அல்ட்ராவோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு சாம்சங் கேலக்ஸி வாட்ச் அல்ட்ரா அன்பாக்ஸ் பண்ணி இதில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் என்னென்ன டீட்டெயில் இருக்குன்னு பார்ப்போம். இதனுடைய ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ரேட்டு 2499 திரம்ஸ். இப்போ ஆஃபரில் 1500 திரம்ஸுக்கு இருக்குது. இது இந்தியன் ப்ரைஸில் ஓல்டு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அப்ராக்ஸ் 58,000 கிட்ட வருது. ஆனால் இப்போ ஆஃபரில் வந்து 35,000க்கு கிடைக்குது. சாம்சங் கேலக்ஸி வாட்ச் அல்ட்ரா அன்பாக்ஸ். சாம்சங் பிளாக் டைல், சைடில் ஒரு 3 பட்டன் இருக்கும். அதில் நம்ம என்னென்னு செட் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு இது சுவிட்ச் ஆஃப் ஆன் பண்ணுறதுக்கு, ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு செட் பண்ணலாம். ஒரு இது நம்மளுடைய ஹெல்த் கண்டிஷன், நம்ம அதில் எந்த இதுனால சாய்ஸ் ஆப்ஷன் இருக்குது, செலக்ட் பண்ணிக்கலாம். ஒன்று வந்து பேக் ஸ்பேஸுக்கு. இதுதான் சார்ஜ் வந்து நம்ம சார்ஜ் இறங்க பாயிண்ட்டும் ப்ளஸ் நம்மளுடைய ஹெல்த் கண்டிஷனை ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணுற சென்சர். ஃப்ரெண்ட்ஸ், இதில் இருக்க பட்டன் தான் ஸ்ட்ராப்போட லாக் அன்லாக் ப்ரெஸ் பட்டன். இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஸ்ட்ராப்பை மாட்டணும். இதே பட்டனை மறுபடியும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அன்லாக் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு அடுத்தால இதனுடைய ஸ்ட்ராப் அண்டு சார்ஜரோடைய டீட்டெயில் பார்ப்போம். சாம்சங் மெனு, இதில் எல்லா டீட்டெயில்ஸ் இருக்குது. எப்படி ஸ்டார்ட் பண்ணோம், எப்படி என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே இதில் இருக்குது. இந்த ஸ்மார்ட் வாட்சை எப்படி சார்ஜரில் கனெக்ட் பண்ணணும்னு பாருங்கள். இது வந்து மேக்னெட்டிக் டைப் தான். ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணாலே போதும். ஜஸ்ட் இதில் டச் பண்ணாலே போதும். மேக்னெட்டிக் டைப்பு. இது ஃபாஸ்ட் குயிக் சார்ஜ் ஆகும். இது ஃபுல் பிளாக் டைலு. இதனுடைய ஸ்ட்ராப் வந்து ஆரஞ்சு கலர். சார்ஜர், நெக்ஸ்ட்டு ஸ்மார்ட் வாட்சை இந்த ஸ்ட்ராப்பில் எப்படி கனெக்ட் பண்ணணும்னு பார்ப்போம். ஆரஞ்சு கலர் ஸ்ட்ராப்பு. இதில் பிளாக் வேணாலும் நம்ம அமேசான், ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி ஆன்லைன் சைட்டில் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிடலாம். எந்தனாலும் அதில் நம்ம சேஞ்ச் பண்ணிடலாம். நம்ம இஷ்டத்துக்கு ஆரஞ்சு கலரு, பிளாக் கலரு, ஏகப்பட்ட கலர் இருக்குது. ஆன்லைனில் நம்ம ஆர்டர் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்ட்ராப் எடுத்து இந்த வாட்சில் பேக் சைடில் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்க மாதிரி ஒரு பட்டன் இருக்கும். ஜஸ்ட் அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு லாக் பண்ண வேண்டியதான். ஒரு ப்ரெஸ்ஸிங், ஒரு லாக். ஜஸ்ட்டு இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு
ஸ்டாப்பை மாட்டணும். அவ்வளோதான். ஸ்டாப் வச்சு மாட்டியாச்சு. நெக்ஸ்ட்டு இதனுடைய ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷனை பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா வைஃபை, ப்ளூடூத்து, 5.3 ஜிபிஎஸ், NFC ஃபெசிலிட்டியும் இருக்குது. 3G 4G வேலெட் இருக்குது. மெயினாக இதில் வாய்ஸ் காலிங் இருக்குது. 2GB RAM சப்போர்ட் இருக்குது. 32GB இன்பில்டு. இதனுடைய சைஸ் இன்ச்சஸ் பார்த்தீங்கன்னா 1.47 இன்ச்சஸ் டச் டிஸ்பிளே ஸ்க்ரீன் கிடைக்கு. மெயினாக இதில் வந்து இதில் வாட்டர் ரெசிஸ்டன்ட் வந்து 100 மீட்டர் IP68, அதாவது 10 ATM. இதில் வந்து மெயின் ஸ்பெசிலிட்டி பார்த்தீங்கன்னா வாட்டர் ரெசிஸ்டன்ட், அதாவது 100 மீட்டருக்கு வரைக்கும் இதனுடைய கெப்பாசிட்டி இருக்குது. 100 மீட்டர் வரைக்கும் எதுவுமே இந்த பிரச்சனை ஒன்றும் வராது. அதுக்கு பிறகு ஸ்க்ராட்ச் ரெசிஸ்டன்ஸு, டஸ்ட் ப்ரூஃபு, நம்மளுடைய ஹார்ட் ரேட் மானிட்டரும் இதில் இருக்குது. அப்புறம் ஜெனரலுக்குள்ள டீட்டெயில்ஸ்லாம் பார்ப்போம். அதாவது சாம்சங், இந்த பிராண்டு நேம் வந்து கேலக்ஸி அல்ட்ரா வாட்ச் டிஸ்பிளே. இதில் வந்து eSIM ஃபெசிலிட்டியும் இருக்குது. இதனுடைய டிசைன் அண்ட் பாடி டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா இதனுடைய டைமென்ஷன் வந்து 47.4 mm இன்டு 47.1 mm இன்டு 12 இன்டு 1 mm. இதனுடைய வெயிட் வந்து 60.5 கிராம். இதனுடைய மெட்டீரியல் வந்து டைட்டானியம். வாட்டர் ரெசிஸ்டன்ட் இருக்குது. இதில் வாட்டர் ரெசிஸ்டன்ட் வந்து IP68 10 ATM, அதாவது 100 மீட்டரு. டஸ்ட் ப்ரூஃப் இருக்குது. ஸ்க்ராட்ச் ரெசிஸ்டன்ட் இருக்குது. நெக்ஸ்ட் இதனுடைய டிஸ்பிளே டீட்டெயிலை பார்ப்போம். இதனுடைய டிஸ்பிளே டைப் வந்து கலர் சூப்பர் அமோல்டு. டச் ஸ்க்ரீன் இருக்குது, அதாவது மல்டி டச்சு. இதனுடைய சைஸ் பார்த்தீங்கன்னா 1.47 இன்ச்சஸு. இது ரீசொல்யூஷன் வந்து 480 × 480 பிக்சல் இருக்குது. இதனுடைய PPI இருக்குது, அதாவது 453 PPI. ஆம்பியன்ட் லைட் சென்சார் இருக்குது. கிளாஸ் டைப் பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிக் கிளாஸ் டைப் வருது. ஹெச்எஸ் வந்து 16 m கலர் டெப்த் இருக்குது. நெக்ஸ்ட் இதனுடைய மெமரி டீட்டெயில் பார்ப்போம். இதனுடைய ரேமு பார்த்தீங்கன்னா 2GB ரேமு, அதாவது இன்பில்டு மெமரியில் வந்து 32GB வரைக்கும் இதுக்கு இருக்குது. நெக்ஸ்ட் இதில் கனெக்டிவிட்டி டீட்டெயில் பார்ப்போம். அதாவது வைஃபை, வாய்ஸ் காலிங் இருக்குது, ப்ளூடூத் ஃபெசிலிட்டி இருக்குது, GPS 3G 4G வாலெட் இருக்குது. இதனுடைய எக்ஸ்ட்ரா டீட்டெயில் பார்த்தீங்கன்னா NMC இருக்குது, ஜெஸ்ட்ரோ கண்ட்ரோல் இருக்குது, ஜைரோஸ்கோப் இருக்குது, ப்ளஸ் வாய்ஸ் அசிஸ்டன்ட் இருக்குது, இன்பில்ட் மைக்ரோஃபோன் இருக்குது, இன்பில்ட் ஸ்பீக்கர், நோட்டிஃபிகேஷன் இருக்குது. இதனுடைய எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸில் பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி SOS கியூக் பட்டன் இருக்குது, கூகுள் மேப் நோட்டிஃபிகேஷன் இருக்குது. அதாவது இதனுடைய டெக்னிக்கல் டீட்டெயிலில் பார்த்தீங்கன்னா OS வியர் OS இருக்குது, கம்பேட்டபிள் OS, அதாவது ஆண்ட்ராய்டு சிஸ்டம். CPU வந்து Exynos W1000. இதனுடைய CPU ஸ்பீடை பார்த்தீங்கன்னா 1.6 GHz. நெக்ஸ்ட் இதனுடைய பேட்டரி ஸ்பெசிஃபிகேஷன் பார்ப்போம். அதாவது பேட்டரி கெப்பாசிட்டி வந்து 590 mAh, அதாவது ரிமூவபிள் பேட்டரி தான், நான் ரிமூவபிள் பேட்டரி. அதாவது பேட்டரி பேக்கப்பில் வந்து 4.17 days. ஃபாஸ்ட் சார்ஜிங் ஆகும், ஒயர்லெஸ் சார்ஜிங் இருக்குது. நெக்ஸ்ட் இதனுடைய ஃபிட்னஸ் ஃபீச்சர்ஸ் அண்ட் சென்சர் தான் பார்க்க போகிறோம். அதாவது ஹார்ட் ரேட் மானிட்டர் இருக்குது, O2 பிளட் ஆக்சிஜன் மானிட்டர் இருக்குது, BP மானிட்டர் இருக்குது, டெம்பரேச்சர் சென்சர் இருக்குது, ஃபெடோமீட்டர்ஸ் இருக்குது, அல்டிமீட்டர்ஸ் இருக்குது, காம்பஸ், ஸ்லீப் மானிட்டர், ரிமைண்டர் ரெகுலர் இருக்குது. இதனுடைய மீட்டர்ஸ் அண்ட் சென்சருடைய டீட்டெயில்ஸ் பார்ப்போம். அதாவது ஆக்சிலேட்டர் கலரி கவுண்ட் வந்து ஸ்டெப் கவுண்டு, பேராமீட்டர்ஸ், பயோஎலக்ட்ரிக்கல் எம்பெடிக்கல் அனலைசிஸ் சென்சார், எலக்ட்ரிக்கல் ஹீட் சென்சார் இருக்குது, ஜியோமெட்ரிக் சென்சார் இருக்குது, ப்ளஸ் அட்வான்ஸ் பயோ ஆக்டிவ் சென்சார் இருக்குது. இதனுடைய எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸை பார்த்தீங்கன்னா அலாரம் கிளாக்கு, ஸ்டாப் வாட்ச், டைமர், ECG, எனர்ஜி ஸ்கோரு,
ஏஜிஎஸ் ஆல் இருக்குது. இதனுடைய வாரண்டி பீரியட் வந்து 1 இயர் பிராண்ட் வாரண்டி இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேக்ஸிமம் எல்லா ஸ்பெசிஃபிகேஷனும் பார்த்தாச்சு. அடுத்தால ஸ்மார்ட் வாட்சை ஆன் பண்ணி என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு எல்லாம் காமிக்கேன். சாம்சங் ஸ்மார்ட் வாட்ச் ஆன் ஆகிட்டு சாம்சங் கேலக்ஸி இதில் மேலே உள்ள பட்டனு அதான் ஆன் ஆஃப் சுவிட்ச் பட்டனு. இதில் நம்ம பாஸ்வேர்டும் சேம் நம்ம செட் பண்ணிக்கலாம். நம்ம மொபைலே மாதிரி தான், சேம் மொபைல் டிவைஸே மாதிரி தான். நம்ம இதில் பாஸ்வேர்டு பேட்டர்ன் லாக் செட் பண்ணிக்கலாம், இல்லை பின் வேணாலும் பின்னு செட் பண்ணிக்கலாம். பாஸ்வேர்டை போட்டுட்டு நம்ம ஆன் பண்ணால் சேம் நம்ம மொபைல் டிவைஸே மாதிரி தான், சேம் ஸ்டார்டிங் ஆகுது. பாருங்கள், சேம் நம்ம மொபைல் உள்ள டிவைஸே மாதிரி எல்லா டீட்டெயில் வரும். வாட்ஸ்அப் வச்சுக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் இதில் டயல் பண்ணிடலாம். அதாவது ப்ளூடூத்லேயும் கனெக்ட் பண்ணி வச்சுக்கலாம், இல்லைன்னா உங்களுக்கு ஸ்மார்ட்டு அதாவது இசிம் இதில் ஆக்டிவ் பண்ணாலும் ஸ்மார்ட்டில் வாட்சில் இது யூஸ் ஆகும். இதில் டயல் பண்ணுற கால் இருக்குது, மெசேஜஸ் பார்த்துக்கலாம், கூகுள் மேப்பு, நேவிகேட்டர், செட்டிங்ஸு, மெயினாக ப்ளஸ் இதில் ப்ளே ஸ்டோர் இருக்குது, நம்ம என்ன வேணாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஹெல்த் மானிட்டரு, ஃபோட்டோஸ் இமேஜ் வச்சுக்கலாம். 32 GB வந்து இன்பில்டு மெமரி இருக்குது. வாய்ஸ் ரெக்கார்ட் இருக்குது, இமெயில் வச்சுக்கலாம், ப்ளஸ் இதில் வாட்ஸ்அப் இருக்குது. அதாவது ஃப்ரெண்ட்ஸு இதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட கால் பண்ணுறது டீட்டெயில்ஸு எல்லாம், அதாவது கான்டாக்டு, கால் பண்ணுறது, வாட்ஸ்அப்பு ஃபுல் டீட்டெயில் கிடைக்கும். அது ஒவ்வொரு சைடுக்கும் ஒன்று நம்ம செட் பண்ணி வச்சுக்கலாம். இதில் ஃபுல்லாக நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணிக்கலாம். டாப் சைடில் பார்த்தீங்கன்னா சுவிட்ச் ஆஃப் ஆன் பண்ணுறது, செட்டிங்ஸு, டார்ச்சு, வைஃபை ஆன் பண்ணுறது, ஃப்ளைட் மோடு போட்டுக்கலாம், ப்ளூடூத்து. ரைட் சைடில் வந்தீங்கன்னா அதை இதில் ஃபுல்லாக ஹெல்த் மானிட்டர் உள்ளது. அது நம்ம எவ்வளோ ஸ்டெப்ஸு நடக்கிறது, ஆக்டிவ் டைம், ஆக்டிவிட்டி, கலோரிஸு, அதாவது நம்ம டோட்டல் கலோரிஸ் எவ்வளோ பேர்ன் பண்ணியிருக்குது, எவ்வளோ டிஸ்டன்ஸ் அதாவது நம்ம ஆக்டிவ் ஆகிருக்கோம், டோட்டல் ஸ்டெப்ஸு, ஆக்டிவ் டைமு, ஃபுல் ஹிஸ்ட்ரி வரும், ஆக்டிவிட்டி, கலோரிஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தால நெக்ஸ்ட் பேஜ் பார்ப்போம். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா மல்டி ஸ்போர்ட், ரன்னிங், ஓப்பன் வாட்டர், ஸ்விம் ரன்னிங், அதாவது நம்ம எக்ஸசைஸு, ரன்னிங் பண்ணுறது, ஓப்பன் வாட்டர் ஸ்விம்மிங், ஃபுல் டீட்டெயில்ஸ் இதில் கிடைக்கும். அடுத்த நெக்ஸ்ட் பேஜ் பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா அதாவது இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா வாக்கிங், ரன்னிங், பைக், ப்ளஸ் இதில் மோர் ஆப்ஷனும் இருக்குது. வாக்கிங், ரன்னிங், பைக், பைசைக்கிள், ரன்னிங் கோச், ட்ராக் ரன், hiking, pool swing, open water swim, treadmill, bike indoor,
எலிபெட்டிக்கல் ட்ரெய்னர், சர்க்யூட் ட்ரைனிங், வெயிட் மிஷின், அதர் ஒர்க் அவுட், ப்ளஸ் நம்ம அடிஷ்னலாக எதுவும் ஆட் பண்ணனாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தல நெக்ஸ்ட் பேஜ் பார்ப்போம். நெக்ஸ்ட் பேஜில் என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எனர்ஜி ஸ்கோர், அதாவது பாடியோட பேட்டரி லெவல் எல்லாத்தோட டீட்டெயில்ஸ், அதாவது எனர்ஜி ஸ்கோர் கிடைக்கும் அதில். அடுத்தால நெக்ஸ்ட் ஃபீச்சர்ஸை பார்ப்போம். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இதில் பிபி, நம்மளுடைய ஸ்ட்ரெஸ்ஸு, ஸ்லீப்பு, எவ்வளோ ஸ்டெப்ஸு கவுண்ட் பண்ணுறோம், அதனுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் வரும். இது அதான் இதில் ஃபுல்லாக எவ்வளோ ஸ்டெப்ஸு ஃபுல் டீட்டெயில்ஸ் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது எவ்வளோ நம்ம டிஸ்டன்ஸ், கிலோமீட்டர், கலரி, நம்ம எவ்வளோ கலரி பேன் பண்ணியிருக்கோம் ஃபுல் டீட்டெயில், அதோடைய நம்ம டார்கெட் கூட அதில் செட் பண்ணி வச்சுக்கலாம். எவ்வளோ டிஸ்டன்ஸு ஃபுல் டீட்டெயில் அதில் இருக்குது. இது பிபி 86 ppm. நீங்கள் அதை மெஷரை கிளிக் பண்ணாலும் ஃபுல் டீட்டெயில் அது உங்களுக்கு ஷோ ஆகும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது தான் அதோடைய ஸ்ட்ரெஸ்ஸு. நம்ம எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கோம், நம்ம அதை மெஷரை கிளிக் பண்ண பார்த்தோன்னா நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் வந்து ஆவரேஜாக இருக்கா, இல்லை மீடியமாக இருக்கா, இல்லை ஸ்ட்ரெஸ்ஸு ஹையாக இருக்கா, அதனுடைய ஃபுல் டீட்டெயில் அதில் பார்க்கலாம். பேக் போ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது தான் ஸ்லீப்பு. நம்ம எவ்வளோ டோட்டல் தூங்கியிருக்கோம், அதனுடைய ஸ்லீப் டீட்டெயில் அதில் ஃபுல்லாக எவ்வளோ ஹவர்ஸு, எத்தனை மினிட்டு, என்ன டீட்டெயில், ஃபுல் டீட்டெயில் அதில் கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய வந்து நம்ம முக்கியமான ஈவெண்ட்ஸ் எதுவும் இருந்தால் டேட் வைஸ் வரும், அதில் நம்ம செட் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா மெயின்லி வந்து வீக்லி கேலண்டர் மாதிரி நம்ம எந்தெந்த டேட்டுக்கு வேணால் நம்ம செட் பண்ணி வச்சுக்கலாம். நம்மளோட அப்கமிங் ஈவெண்ட்ஸ் எல்லாமே அதில் செட் பண்ணிக்கலாம். இதில் மேலே ப்ளஸ்ன்ற ஆப்ஷன் இருக்கும், நம்ம அதில் கூட டேட்டு கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கலாம். அதாவது எந்த டேட்டு, எந்த ஹவரில் எவ்வளோ மினிட்டு, என்ன டைட்டில் எல்லாம், அதை நம்ம யாருடைய பர்த்டே ஏதாவது டீட்டெயில் நமக்கு ரிமைண்டர் வேணாலும் நம்ம அதில் செட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கலாம். நான் வந்துட்டு சாம்சங் டேப். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்தால பார்க்க போகிறது ஃபஸ்ட்டில் காமிக்கிறது வந்து பேட்ரி பர்சன்டேஜ். அதான் இது வாட்சோட பேட்ரி பர்சன்டேஜ், இது மொபைலோட பேட்ரி பர்சன்டேஜ். இதில் ஒரு இதில் நம்ம பட்ஸு செலக்ட் பண்ணிக்கலாம், இன்னொரு இதில் சாம்சங் டேபும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து பிளட் ப்ரெஷர். இந்த பிளட் ப்ரெஷர் எப்படி செட் பண்ணோன்னா, உங்கள் சாம்சங்கோ எந்த மொபைலில் நீங்கள் வச்சுருக்கிறத பொறுத்து அதில் ஃபஸ்ட்டு ஆப்பை ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிடணும். ஹெல்த் மானிட்டர் ஆப்பு அதுன்னு வரும், அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் அது உன்னுடைய ஃபஸ்ட்டோடைய இன்புட் அது மட்டும் பிளட் ப்ரெஷர், இசிஜிக்கு மட்டும் நீங்கள் அதை இன்புட் செட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கலாக பிளட் ப்ரெஷர் எவ்வளோ இருக்குது ஷோ பண்ண ஆரம்பிச்சிடும். நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது இசிஜி. இதுக்கும் சேம் தான், சேம் நம்ம பிளட் ப்ரெஷர் பிபிக்கு செட் பண்ண மாதிரியே இதுக்கும் இன்புட்டை நம்ம செட் பண்ணிட்டோன்னா
ஆட்டோமேட்டிக்காக இசிஜிக்குள்ள டீட்டெயில்ஸும் ஃபுல்லாக வரும். நீங்கள் அதை வந்து உங்களுக்கு டவுன்லோட் பண்ணியும் சென்ட் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலி மேக்ஸிமம் எல்லாத்தையும் கவர் பண்ணியாச்சு. அடுத்தால பார்க்க போகிறது தான் அடிஷ்னல் டைல்ஸ். அதாவது நமக்கு வேறு ஏதாவது அடிஷ்னலாக ஏதாவது ஆப்பு தேவைனாலும் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது அடிஷ்னல் டீட்டெயில்ஸில் வருங்க. ஏஜிஎஃப் இண்டெக்ஸு, கான்டாக்டு, நம்ம எந்தெந்த டைப் மாதிரி வேணும் இதெல்லாம், காலண்டரு, மந்த்லி காலண்டரு, அசிஸ்டன்ஸு, கால்குலேட்டர், அலாரம், டியூல் கிளாக் அலாரம். இதில் எப்படி எப்படி ஷோ பண்ணுதோ அதே மாதிரி செட் பண்ணிக்கலாம். கனெக்டிவ் டிவைசஸ்ஸு இந்த இதில் சேம் எப்படி இருக்கோ அதே மாதிரி நம்ம ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கலாம். கான்டாக்ட்ஸு, அதாவது ஒரு முக்கியமான ஒரு 4 பேருடைய கான்டாக்டை நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அதாவது இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு கான்டாக்ட்ஸ் இருக்கும், டக்குன்னு எமர்ஜென்சியாக கால் பண்ணனாலும் கால் பண்ணிடலாம். இன்டர்நெட் ஆப்ஷனு, கூகுள் மேப்பு, அவுட்லுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா சாம்சங் ஹெல்த் கண்டிஷன், ஏஜ் இண்டெக்ஸு, பிளட் ஆக்சிஜன் லெவலு. இதில் எந்தெந்த மாடலில் அந்த ஆப் இருக்கோ அதுக்கு தந்தாலும் நம்ம சேமாக அப்படி டவுன்லோட் பண்ணிக்கலாம். எவ்வளோ ஃபுட்டு டீட்டெயிலு, ஹார்ட் ரேட்டு, ரூட்டிங்கு, ஸ்லீப்பிங் வர டீட்டெயிலு, ஸ்டெப்ஸோட டீட்டெயில் அதாவது தனியாக வேணுனாலும் பண்ணலாம். ஸ்ட்ரெஸ் ஆல்ரெடி நமக்கு அதில் வந்து ஏற்கனவே காமிக்கும். தனியாக உங்களுக்கு ஆப்பில் வேணுனாலும் நம்ம அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். டுகெதர், வாட்டர், மந்த்லி காலண்டர் வேணாலும் இருக்கலாம். ரிமைண்டர் ஏதாவது உங்களுக்கு வேணாலும் அதில் ஆப்பை நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸ்மார்ட் திங்ஸு, டிவைஸ் கண்ட்ரோல், மல்டி கண்ட்ரோல் ஆப் இருக்குது. ரூட்டின், ஸ்போர்ட்டிவ் இருக்குது. ஹெவி ரொட்டேஷன் ஆப் இருக்குது. வெதர் டீட்டெயில்ஸ் இருக்குது. வெதர் ஃபோர்காஸ்ட் டீட்டெயில்னா அதில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். வாட்ஸ்அப்பு நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா, அதாவது ஃபோனும் வச்சுக்கிட்டு ஸ்மார்ட் ஃபோனையும் பக்கத்தில் வச்சு அதுக்கு ஒரு கோடு கிடைக்கும். அதை நீங்கள் ஆக்டிவ் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலாக யார் உங்களுக்கு கால் பண்ணாலும் டைரெக்டாக ஸ்மார்ட் ஃபோனுக்கும் கால் வரும். நீங்கள் அதில் ஸ்பீக்கர்லேயே ஆட்டோமேட்டிக்காக பேசிக்கலாம். வால்யூம் இப்போ நீங்கள் பொது இடத்துல எங்கேயா இருக்கனால வால்யூம் குறைச்சி பேசினாலும் இப்போ குறைச்சிக்கலாம். அதில் ஃபோனில் எல்லா ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் சைலண்டில் போட்டுக்கலாம், வைப்ரேஷன் வச்சுக்கலாம், ரிங்டோனில் வச்சுக்கலாம். கான்டாக்ட்ஸ் இருக்குது, வாய்ஸ் மெசேஜ் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இதில் சைடுலேயும் ஆப்ஷன் இருக்குது. அதாவது நீங்கள் சைட்லேயும் அப்படி ரொட்டேட் பண்ணியே எல்லா ஆப்பையும் ஆட் பண்ணிடலாம். இப்போ இது நீங்கள் லெஃப்ட் சைடு அதாவது ரொட்டேட் பண்ணிங்கன்னா ஆப் எல்லாம் டாப்லேருந்து பாட்டத்துக்கு வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் ரிவர்ஸில் சுற்றிங்கன்னா ஆப் எல்லாம் பாட்டத்துலேருந்து டாப் சைடுக்கு மூவ் ஆகும். இது ஒரு ஷார்ட்கட்டு மெத்தடு மாதிரி. நீங்கள் லெஃப்ட் ரைட் மூவ் பண்ணாலே போதும். லெஃப்ட் சைடு ரைட் சைடு மூவ் பண்ணாலே ஆப்பெல்லாம் பாட்டம் டாப்புக்கு மூவ்மெண்ட் பண்ணும். பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாட்சில் இப்போ வந்து ஃப்ரண்டில் உள்ள இது டைல் வந்து நீங்கள் ஷோ ஆகிறத கஸ்டமைஸும் பண்ணிக்கலாம். அதாவது டிஃப்ரெண்ட் ஸ்டைலாகவும் மாற்றிக்கலாம். இது எப்படி மாற்றுறேன்னு பாருங்கள். ஜஸ்ட்டு ஒரு ப்ரெஸ் கிளிக்கு, அதாவது எப்படின்னா நீங்கள் ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டு ப்ரெஸ் கிளிக் பண்ணணும். ஒர்க்கை வந்து நான் பேக் பண்ணி காமிக்கிறேன். ஜஸ்ட் நீங்கள் அதில் ஒரு லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து வேறு மாடல் எதாவது வேணும்னாலும் நீங்கள் அதில் ஆட் பண்ணிக்கலாம். அது பாருங்கள், ஒன்று ஒன்றா காமிக்கிறோம் பாருங்கள். அல்ட்ரா அனலாகு, சிம்பிள் அல்ட்ரா, அல்ட்ரா இன்ஃபோ போர்டு, ஸ்பெக்டக்கிள் நம்பரு. அதாவது இதில் எப்படி இருக்கோ அந்த மாதிரி நம்ம வந்து கஸ்டமைஸை மாற்றிக்கலாம். அதாவது சிம்பிள் டிஜிட்டலு, அனலாக் ஆக்ஷன்,
ப்ரோ அனலாகு, அனலாக் மோடு, அதாவது என்னென்ன ஸ்டைலில் வேணாலும், அதாவது பெர்பெட்டல் மாடலு, ஸ்டெகோ ஹெட் டைமு, சிம்பிள் கிளாசிக் மாடலு, அனலாக் சப் டைக்கெட்டில் அனலாக் டேஷ்போர்டு, கலர் டியூ, அதாவது அனிமேஷன் வியூ, ஏகப்பட்ட மாடல் இருக்குது. அதாவது ஃபன்னி ஃபேஸஸ், ஃப்ரெண்ட்ஸு, அதுக்கு ஒரு கிளாசிக்கில் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் அனலாகு, அனிமல்ஸு, எண்டன் ஜெரால்டு, அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கியூட் ரியாக்டர், டேஷ்போர்ட் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் டேஷ்போர்டு, பேசிக் டேஷ்போர்டு, ரோமிங் கிளாக்கு, டைமிக் டிஜிட்டு, அதாவது என்ன ஸ்டைலில் வேணாலும் நம்ம மாற்றிக்கலாம். அதாவது எமோஜிஸ் டைப் மாற்றிக்கலாம். ஏகப்பட்ட ஆப்ஸ் இருக்குது. நம்மளுடைய எந்த சாய்ஸ்னாலும் நம்ம கஸ்டமைஸை மாற்றிக்கிட்டே இருக்கலாம். டெய்லி ஒரு கஸ்டமைஸ் வச்சுக்கிட்டே இருக்கலாம். ஏஆர் எமோஜி, பிட்டோமேஜி, அதுக்கு ஒரு ஃப்ளவர்ஸ் டைப் வைக்கலாம். டெய்லி நீங்கள் ஒன்று சேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கலாம். ஃப்ளவர் கார்டனு, அதுக்கு ஒரு ஹெல்த் ஆக்ஷன் பார்க்கலாம். அதாவது டெய்லி ஆக்டிவிட்டி, ஆக்டிவ் மாடலு, ஸ்டெப் கோச்சிங்கு, ஸ்டெப் சேலஞ்சு, இன்ஃபர்மேட்டிவ், அல்ட்ரா இன்ஃபோ போர்டு, இன்ஃபோ ப்ரீக்கு, பார்த்தீங்கன்னா பால், மை ஸ்டைலு, லைவ் ஆயில் பேப்பரு, நம்பர்ஸ், ஸ்பெக்டக்கல் நம்பரு, கிராண்டிடி நம்பரு, பயோ நம்பரு, அதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் டைப் மாடலையும் நம்ம வச்சுக்கலாம். கஸ்டமைஸு நம்ம என்ன சூஸ் பண்ணுறோமோ அதை நம்ம ஆட்டோமேட்டிக்காக அது ஆட் ஆகி அதுக்கு ஃப்ரண்ட் பேஜுக்கு வந்துடும். ஃபோட்டோ ஸ்டிக்கரு, பேபிஸ் மாடலு, சிம்பிள் டிஜிட்டலு, பிக் இன்ஃபர்மேஷன், லார்ஜ், சிம்பிள், அல்ட்ரா, அதாவது அல்ட்ரா அனலாக் இருக்குது, சிம்பிள் அல்ட்ரா இருக்குது, வெதர் டீட்டெயிலு, வெதர் சென்டர், டவுன்லோடரு, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலி வந்தாச்சு. அதாவது குளோபல் கோல்ஸு, அதாவது எந்த கஸ்டமைஸ்னாலும் நீங்கள் வச்சுக்கலாம். அதாவது உங்களுக்கு இந்த மாடல் பிடிக்கல, அப்படி வேறு ஏதாவது உங்களுக்கு ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் வேறு ஏதாவது வைக்கணும் கஸ்டமைஸ் இல்லைனாலும் நீங்கள் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிக்கிட்டு கஸ்டமைஸில் வச்சுக்கலாம். இப்படி பாருங்கள், எவ்வளோ பாருங்கள், சுற்றி காமிக்கிறோம் பாருங்கள். நீங்கள் ரொட்டேட் பண்ணால் அப்படி லெஃப்ட்டு ரைட்டு, அதாவது ஒரு ஃபிங்கரில் லெஃப்ட் ரைட்டை நீங்கள் ரொட்டேட் பண்ணாலே ஆப்பெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேக்ஸிமம் எல்லா ஸ்பெசிஃபிகேஷனும் கவர் பண்ணாச்சு. இப்போ நம்ம ஃபைனலி இதனுடைய செட்டிங்ஸு, செட்டிங்ஸில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குது எல்லாத்தையும் பார்ப்போம். அதாவது நம்ம ஷார்ட்கட்டில் வைஃபை ஆன் பண்ணுறது, நம்ம ப்ளூடூத் ஆன் பண்ணுறது, ஃப்ளைட் மோடு, அப்படி ஏகப்பட்ட ஆப்ஷன் ஃபுல் டீட்டெயிலும் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் ஃபஸ்ட்டு வர்றது எப்படின்னா மோட்ஸ், அதாவது ஸ்லீப்பு, தியேட்டர் செட் பண்ணுறது, டிரைவிங், எக்ஸசைஸ், ரிலாக்ஸு, ஒர்க் அவுட்டு, சிங்க்ரோனைஸ் மோடு, நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பவர் ஆன் ஆஃப் பண்ணுறது, நம்ம சுவிட்ச் ஆஃப் ஆன் பண்ணுறது. இதில் பார்த்தீங்கன்னா சைரனு, எமர்ஜென்சி கால் பண்ணுறது, இங்கே பாருங்கள், சைரன் அமுக்கணுன்னு
சவுண்டு கேட்குதா? அதாவது சைரன் பேட்டரி லைஃபோட பெர்சன்டேஜ் உங்களுக்கு காமிக்கும். ஏதாவது எமர்ஜென்சி ஆச்சுன்னா எமர்ஜென்சி SOS. சைரனுக்கு பிறகு நீங்கள் எமர்ஜென்சி கால் ஆப்ஷன் பண்ணிக்கலாம். எமர்ஜென்சி நம்பர்ஸ் கான்டாக்ட் லிஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து செட்டிங்ஸு. என்னென்ன செட்டிங்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். அதாவது கனெக்ஷன், அதாவது நம்ம வைஃபை மோடு, அதுக்கப்புறம் அதனுடைய நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ், சவுண்ட்ஸ் அண்ட் வைப்ரேஷன் சிஸ்டம்ஸ், டிஸ்பிளே, பேட்டரி, பட்டன்ஸ் அண்டு ஹெல்த் கண்டிஷன், செக்யூரிட்டி அண்டு ப்ரைவசி, லொக்கேஷன் இருக்குது, சேஃப்டி அண்ட் எமர்ஜென்சி, அக்கௌண்ட்ஸ் அண்ட் பேக்கப்பு, கூகுள், அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் இருக்குது, டிவைஸ் கேரு, ஆப்போடைய டீட்டெயில்ஸு கிடைக்கும் அதில், ஆப்ஸு, ஜென்ரல், அதுக்கு ஒரு அசஸ்பிலிட்டி, அப்புறம் நம்மளுடைய சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணுற டீட்டெயில்ஸ் கிடைக்கும், டிப்ஸ் அண்டு டுட்டோரியல்ஸ், ஃபைனலி வந்து அபவுட் வாட்சஸ் டீட்டெயில்ஸ் ஃபுல்லு அதில் கிடைக்கும். நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து பேட்டரி சேவிங் மோடு டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம். பேட்டரி சேவிங் மோடு, லேர்னிங் ஒரு யூசேஜ் பேட்டர்ன்ஸ், அதை பேட்டரியோட பெர்சன்டேஜ் எவ்வளோ இருக்குதுன்னு காமிச்சிடும். பவர் சேவிங்கை ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்மகிட்ட பேட்டரி லெவல் பெர்சன்டேஜ் கம்மியாக இருந்ததுன்னா அந்த டைமில் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். பேட்டரி யூசேஜ் எதெல்லாம் யூசேஜ் ஆகிட்டு இருக்குது ஃபுல் டீட்டெயில் அதில் கிடைக்கும். ஃபோன் எவ்வளோ பெர்சன்டேஜ், அல்ட்ரா அனலாகு, எந்தெந்த ஆப் நம்ம நார்மலாக சேம் ஃபோனே மாதிரி தான் நம்ம எவ்வளோ பவர் சேவிங் ஆகிட்டு இருக்கு, யூசேஜில் இருக்குன்னு அதனோட டீட்டெயிலு, பேட்டரி யூசேஜ், ஸ்லீப்பிங் ஆப்ஸ் டீட்டெயில்ஸ் இருக்குது. இந்த வாட்ச் ஒன்லி நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா வேறு எந்த ஃபீச்சர்ஸும் வராது, ஒன்லி இந்த டைமிங் மட்டும் தான் காமிச்சிட்ருக்கோம். அதனால் பேட்ரி நல்ல சேவ் மோட்லேயே இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஆல்வேஸ் ஆன். இந்த ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே நீங்கள் கிளிக் பண்ணிச்சிருந்தீங்கன்னா கண்டினியூஸ் இது ஆன்லேயே இருக்கும். கீப் தி ஸ்க்ரீன் ஆன் ஆல் டைம், திஸ் யூசஸ் மோர் பேட்ரி. ரொம்பவே பேட்ரி இது கன்சப்ஷன் ஆகும். நம்ம அடுத்தால பார்க்க போகிற செட்டிங்ஸ் வந்து ரிங் மோடு, வைப்ரேஷன், சைலண்ட்டு நம்ம அதில் செட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எங்கேயா இருக்குது சவுண்டு கேட்கக்கூடாது, அப்படி இப்போ ஆஃபீஸில் அந்த மாதிரி இருக்குன்னா நீங்கள் அது வைப்ரேஷன் மோடை கிளிக் பண்ணிடலாம். சைலண்ட் மோடில் மறுபடியும் நீங்கள் கிளிக் பண்ணினா சைலண்ட் மோடு எந்தவே டிஸ்டர்ப் பண்ணாது. மறுபடியும் கிளிக் பண்ணினா ரிங் மோடுக்கு வந்துடும். நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து டார்ச்சு. அது நீங்கள் டார்ச்சுக்கு ஜஸ்ட்டு கிளிக் பண்ணால் உங்கள் டிஸ்பிளேலே அது டார்ச் மாதிரி ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். பாருங்கள், இப்போ எங்கேயாவது நம்ம கொஞ்சம் டார்க்கான இடத்துக்கு போனால் அங்கே நீங்கள் ஜஸ்ட்டு கொஞ்சம் வெளிச்சத்துக்கு யூஸ் பண்ணிடலாம். நம்ம நார்மல் டார்ச்சு பவர் இருக்குன்னு சொல்ல முடியாது, ஒரு மீடியம் பவர் கிடைக்கும். ஒரு எமர்ஜென்சிக்கு நீங்கள் அந்த டார்ச்சை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தால நம்ம பார்க்க போகிறது டிஸ்பிளே பிரைட்னஸ் தான் பார்க்க போகிறோம். பிரைட்னஸ் நமக்கு எவ்வளோ வேணுமோ அதில் கூட்டிக்கலாம், இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். adaptive brightness,
ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து டு நாட் டிஸ்டர்ப். இப்போ நம்மளுக்கு ஃபோன் கால் எதுவும் வராது, சைலண்ட் மோடில் இருக்கும். டு நாட் டிஸ்டர்ப் அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் உங்களுக்கு இருக்காது. அதில் அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் இருக்குது. வயர்லெஸ் எமர்ஜென்சி அலர்ட்டு, இப்படி ஏகப்பட்ட ஆப்ஷன் இருக்குது. அடுத்தால் நம்ம பார்க்க போகிறது வால்யூம் கண்ட்ரோலர். வால்யூம் கண்ட்ரோலர் கிளிக் பண்ணால் ரிங்டோன், மீடியா, நோட்டிஃபிகேஷன், சிஸ்டம்ஸ். நம்ம ரிங்டோனு சவுண்டை பார்ப்போம். அதில் நீங்கள் எவ்வளோ தேவையோ வால்யூமை குறைச்சிக்கலாம், கூட்டிக்கலாம். மேக்ஸிமம் சவுண்ட் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். இது மேக்ஸிமம் சவுண்டு. அடுத்தால் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து வைஃபை செட்டிங். வைஃபை கிளிக் பண்ணுவோம். வைஃபை ஆன் ஆஃப் நம்ம மொபைலில் சேம் டிவைஸ் மாதிரி தான், மொபைலில் ஆன் ஆஃப் பண்ணுற மாதிரி. ஸ்க்ரால் பண்ணுறேன், ஃபுல்லாக டீட்டெயில் பாருங்கள். அது ஸ்கேன் பண்ணி நம்ம சேம் மொபைலில் நெட்வொர்க் ஆட் பண்ணுற மாதிரி தான், சேம் நம்ம நெட்வொர்க் கொடுத்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அடுத்தால பார்க்க போகிறது வந்து வாட்டர் லாக் சிஸ்டம். வாட்டர் லாக் கிளிக் பண்ணனா நமக்கு ஏதாவது ரெய்னிங் டைமில் அதை யூஸ் பண்ணிக்கலாம். நார்மலாக இதுக்கு வாட்டர் மழை பெஞ்சாலும் ஒன்றும் ஆகாது. பட்டு சிஸ்டம் அதாவது ப்ரெஸ் அண்ட் ஹோல்டு பட்டன் 2 seconds to turn off water. இந்த இருக்குல்ல, எஜெக்டிங் த வாட்டர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்தால பார்க்க போகிறது வந்து ஃப்ளைட் மோட் சிஸ்டம் தான். நம்ம நார்மலாக மொபைல் யூஸ் பண்ணுற மாதிரி ஃப்ளைட் மோடு ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்தால பார்க்க போகிறது வந்து ப்ளூடூத் ஆப்ஷனை தான் பார்க்க போகிறோம். அதாவது உங்கள்கிட்ட ப்ளூடூத் ஸ்பீக்கர் எதாவது இருந்துச்சுனாலும் இதிலேருந்து நீங்கள் அந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் இதில் சாங் போட்டிங்கன்னா அது ப்ளூடூத் ஸ்பீக்கரில் வந்து சாங் வரும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது தான் ரொம்ப முக்கியமானது. நம்ம மொபைல் எங்கேயா வச்சுட்டோம் மறந்துட்டு அந்த மாதிரினா ஃபைண்ட் மை மொபைல், அதை நம்ம டேரெக்டாக நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபைண்ட் மை ஃபோன், அது நீங்கள் ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா உங்கள் மொபைல் எங்கே இருந்தாலும் அதுக்கு கால் போக ஆரம்பிச்சிடும். ஸோ ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம் மொபைல் எங்கே இருக்குன்னு. அடுத்தால் நம்ம பார்க்க போகிறது வந்து லொக்கேஷன். அதில் நம்ம ஆன் ஆஃப் பண்ணிடலாம். அதில் ஸ்க்ரோல் பண்ணி காமிக்கேன், ஃபுல் டீட்டெயில் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தால வந்து மொபைல் டேட்டா ஆப்ஷனை பார்க்க போகிறோம். இதில் நீங்கள் eSIM கனெக்ட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இதாக இருக்குது மொபைல் டேட்டா. மொபைல் சிப் ஆக்டிவில் இருந்துன்னா உங்களுக்கு அதில் வந்து நீங்கள் மொபைல் டேட்டா யூஸ் பண்ணிடலாம் அது வழியாக. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் பார்க்க வேண்டியது ரொம்ப சூப்பரான ஆப்பு, NFC ஆப்பு. நீங்கள் ஏடிஎம் கார்டு, கிரெடிட் கார்டு அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் ஆட் பண்ணி அக்கௌண்ட் ஆட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ஜஸ்ட்டு நீங்கள் வந்து ஒயர்லெஸ் மோடில் வந்து ஜஸ்ட்டு நீங்கள் டேப் பண்ணிவிட்டு ஸ்வைப் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். உங்களுக்கு நீங்கள் கார்டு எடுத்து ஸ்வைப் பண்ணணும் இல்லை, ரொம்ப ஈஸியாகவே பர்ச்சேஸ் பண்ணுறது எதுனாலும் ஈஸியாக பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்தால பார்க்க போகிறது வந்து டச் சென்சிட்டிவ் ஆப்பு. ஒரு கை சிம்பிள் படம் இருக்குது, அதான் டச் சென்சிட்டிவ் ஆப்பு. இது எதுக்குன்னா நீங்கள் க்ளவுஸ் எதாவது போட்டிருந்த டைம்லேயும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது யூ வில் ஏபிள் டு யூஸ் டு வாட்ச் வைல் வியரிங் க்ளவுஸ். நீங்கள் க்ளவுஸ் போட்டுகிட்டே ஈஸியாக வாட்ச் ஆப்ரேட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேக்ஸிமம் எல்லா ஃபீச்சர்ஸும் உங்களுக்கு
என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது எல்லாம் சொல்லிட்டேன். ப்ளூடூத்தில் ஷேர் பண்ணுறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேக்ஸிமம் எல்லா ஸ்பெசிஃபிகேஷனும் கவர் பண்ணியாச்சு. சாம்சங் கேலக்ஸி வாட்ச் அல்ட்ரா ஸ்மார்ட் வாட்ச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.